இங்க இல்லீகலா நடத்துற ஒரு ஃபைட் கிளப்ல 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த கிளப்பை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் வந்து சண்டை போடலாம், எந்த ரூல்ஸுமே கிடையாது. சாகுற வரைக்கும் அடிச்சுப்பாங்க. சுத்தி இருக்கவங்க எல்லாருமே சண்டை போடுறவங்க மேல பெட் கட்டுவாங்க. சோ இங்க டாட்டோ போட்டுக்கிட்டு ஒரு மாமிச மலையை போட்டு அடிச்சிட்டு இருக்கான்ல, இவனோட பேர் தான் கார்ட்டர். இதனால் வரைக்கும் இவன் யாரும் அடிச்சு பீட் பண்ணதா சரித்திரமே இல்ல. இன்னைக்கு மட்டும் இந்த மலமாடோட சேர்த்து கண்டினியூஸா ஒரு 6 பேர் அடிச்சு நாக் அவுட் பண்ணிருக்கான். சோ இப்படி இருக்க இந்த ஃபைட் கிளப்ல சண்டை போறதுக்காக வெளியூர்ல இருந்து ஒருத்த புதுசா வந்திருக்கான். சோ வந்தவனும் அந்த கார்ட்டர் கூட சண்டை போறதுக்காக ரிங்குக்குள்ள வர, ஆனா அந்த கார்ட்டர் வந்துட்டு இவனை பார்த்ததும் மச்சான் தோடா சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கலாய்க்க ஆரம்பிச்சான். ஆனா வந்தவன் வந்துட்டு இது எல்லாத்தையும் கண்டுக்காம சண்டை போறதுக்காக அவனோட ஜர்க்கினை கழட்டேன். அப்போ இவ்வளவு நேரமா அவனை கலாய்ச்சிட்டு இருந்த அந்த கார்ட்டர் இவன் மூஞ்ச பார்த்ததும் நாளா இவன் கூட சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்த்து பயந்து அடிச்சு அங்கிருந்து ஓடிறான். சோ அதனால இவன் சண்டை போடாமே பெட் அமௌண்ட் இவனை கொடுத்துறாங்க. அப்போ இந்த பார்க்கு இந்த கார்ட்டர் கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக ஒரு பொண்ணு வந்திருக்கா. அவன் இந்த கார்ட்டர் இவனை பார்த்து பயந்து அடிச்சு ஓடுனதை பார்த்துட்டு நேரா இவன்கிட்ட வந்துட்டு, இங்க பாரு நீ யார் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, இதுக்கு மேல நீ இந்த ஃபைட் கிளப்ல சண்டை போடணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது, நான் சொல்ற வேலையை பண்ண அப்படின்னா உனக்கு $2 லட்சம் தர அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஒரு பாருக்கு கூட்டு போறா. ஆக்சுவலி இந்த பாரோட ஓனரே தான். இவனை எதுக்கு வேலைக்கு கூட்டு வந்திருக்காளான்னு பாத்தீங்கன்னா அதுதான் கிடையாது. ஆக்சுவலா இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த ஊர்ல இருக்க பென் அப்படின்ற ஒருத்தன் இவகிட்ட இருந்து இந்த பாரை புடுங்கிறதுக்காக அவனோட அடியாளங்கள் எல்லாத்தையும் இந்த பாருக்கு அனுப்பி டெய்லி இவகிட்ட பிரச்சனை பண்ணி இவளை அடிச்சு இந்த பாரை புடுங்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். சோ அதனாலதான் இவனை ஒரு பாடி கார்டு மாதிரி கூட்டிட்டு வந்திருக்கா. சோ இப்போ அந்த அடியாளுங்க வழக்கம் போல இன்னைக்கும் வந்து இந்த பார்ல பிரச்சனை பண்றானுங்க. அவங்ககிட்ட போயிட்டு நம்பால என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவனுங்க ஏதோ பருப்பு மாதிரி இவங்கிட்ட வாய விட இவன் அசால்ட்டா 5 செகண்ட்ல அத்தனை பேர் வாயை அடிச்சு உடைச்சாரான். பார்ல இருக்கவங்க எல்லாம் இதை பார்த்து மிரண்டு போயிடறாங்க, யாரா அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கான் பாத்தீங்களா, ஆக்சுவலி இவனோட பேரு டால்டன். இதுக்கு முன்னாடி இந்த உலகத்தோட நம்பர் 1 MMA ஃபைட்டரா இருந்திருப்பான். ஆனா ஒரு மேட்ச்ல ஒருத்தனை ரிங்லயே வச்சு கொடூரமா கொண்டு இருப்பான். சோ அதனால இவனை லைஃப் டைம் பேன் பண்ணிருப்பாங்க. சோ இப்போ அந்த பென்னன் இப்படி ஒருத்தனை கூட்டிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டவன் மெக்சிகோவோட ரொம்பவே ப்ரூட்டலான MMA ஃபைட்டரே இருக்கிறான். வந்தவன் இவன் கூட வந்து சண்டை போட 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. பாரே ரத்த கலீர் ஆயிடுது. சண்டை வெறித்தனமா போகுது. அவன் சும்மா சொல்லக்கூடாது, நம்பாலே போட்டு வாங்குவாங்கன்னு வாங்குறான். நம்பால விடுவானா பதிலுக்கு இவனும் அடிக்க. சோ இப்படி அடிச்சிட்டு இருக்கானுங்க.